ஸோ இந்த மியூசிக்கை கேட்டு நாம் தியானிப்போம். Keeper destiny, Gam Ganapati, set us free. You are truth, you are light. You are day and you are night. You create and you sustain. You dissolve it all again. You are self forever pure. In your love we feel secure. Every breath and every sound is your presence all around. I speak truth, I speak right. Keep me in your loving light. Guard the one who chants your name. Guard the hearts that feel your flame. Front and back and left and right. Above, below, your guiding light. Every side, your grace we see. Your love, we are free. Bliss and consciousness, you are peace and happiness. Word and silence, both are you. Ever ancient, ever new. Earth and water, fire and air, ether flows, you're everywhere. Beyond gunas, time and form, stillness in the silent storm. Mooladhara shining bright, Kundalini sacred light. Three Shaktis in your play, guide us on the Sahaj way. Shining bright, curved trunk glowing in delight. Lambodara kind and sweet, mouse sits softly at your feet. Loosen, go to show the way, take our troubles all away. Red like love and full of grace, joy reflected in your face. One tusk, Lord, we meditate. Curved trunk, Lord, we contemplate. Guide our minds, show the way. Contemplate, guide our minds, show the way. Ganapati, we humbly pray. Gam Ganapati, Gam Ganapati, Gam Ganapati, Pahima. Gam Ganapati, Rakshama. Gam Ganapati, Sharanam. Lord of Ganas, hear our call. You are one, you are all.
Shakti Sakshat Shri Shri Nirmala Nirmala Devyai Namo Namah Gam Ganapati ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ தினசரி சாயோகா தியானத்தில் உங்கள் முன்னேற்றங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நாளாந்தம் இந்த சாயோகா தியானத்துக்கு இணைய முன்பு இருந்த நிலை, உங்களுடைய மனநிலை, அமைதி மற்றும் அறிவு, சாயோகாவை ஆரம்பித்த பின்பு என்ன மாற்றங்கள் உங்களில் ஏற்பட்டது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் மேலும் மேலும் ஒரு அமைதிக்கு எடுத்து சென்று நாம் சிரமமின்றி இந்த தியானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த அனுபவங்கள் எமக்கு ஒரு தன்னம்பிக்கையை தர ஆரம்பித்திருக்கும். ஸோ அதனால் நாம் இதில் நேர்மறையாக ஈடுபடக்கூடியதாக இருக்கும். ஒரு சந்தேகம் இல்லாது ஒரு முழு நம்பிக்கை வர ஆரம்பித்திருக்கும். ஸோ எமது கவனத்தை எமது சூட்சும சரீரம், அதுவே எமது கருவியாகும். யோகா எமக்கு இணைப்பை தரும் கருவி. ஸோ இந்த விழிப்புணர்வோடு இன்று தியானத்துக்கு தயாராவோம். வேண்டாதவற்றை முழுமையாக தவித்து விடுவோம். ஸோ முதலில் எமது இரு கைகளையும் மடியில் வைத்து எமது மனநிலையை நாம் சிறிது பார்ப்போம். எம்மை சிறிது ஆராய்வோம். நான் என் நிலையில் இருக்கின்றேன். நாம் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டாலும் சில நேரங்களில் எமது நாட்களை பொறுத்து எமது நிலைமை மாறி இருக்கும். சில நேரங்களில் சிக்கல்களுக்குள் ஆளாகி இருப்போம், குழம்பி இருப்போம். சில நேரங்களில் நல்ல அமைதியாக இருப்போம். ஸோ எதுவானாலும்
நாம் நம்மை சிறிது உள்ளாய்வோம் செய்வோம். இந்த சாயோ தியானம் ஆரம்பிக்க முன்பு எனக்கு இருந்த நிலையும் இதன் பின்பு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஸோ அந்த மாற்றங்களில் இருந்து ஒரு நம்பிக்கை எமக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நமது முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைத்து, ஸோ இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் இந்த மனக்குழப்பங்கள், எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை நாம் ஒரு புறம் தள்ளி வைப்போம். நமது மனதுக்கு சொல்லுவோம் அமைதியாக இருக்குமாறு. நமது மனதுக்கு அப்பால் நமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி எடுத்து செல்லுவோம். ஸோ அங்கிருந்து கொண்டு அங்கு நமது வலது கையை நமது தலை உச்சி குழியில் வைப்போம். சிறிது நேரம் குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா அல்லது குளிர்ச்சியாக இருக்கின்றதா, நமது கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்தி கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையால் தலை உச்சி குழியை தொடுவோம். ரெண்டாங்குல உயரத்துக்கு கையை கொண்டு செல்லுவோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். எதுவானாலும் நாம் நமது மூல ஆதார சக்தி மையத்தின் உதவியை நாடுவோம். மூல ஆதாரம் எம்மை வெகுவாக சமநிலைக்கு கொண்டு வர வல்லது. மூலாதார சக்கரத்திலிருந்தே எமது இடது நாடி ஆரம்பிக்கின்றது. எனவே மூலாதாரத்தில், அதாவது பிரம்மராந்திரத்தில் இருந்து கொண்டு எமது மூலாதாரத்தை கவனிப்போம். இதில் நாம் கவனத்தை வைக்கலாம் அல்லது எமது வலது கையால் இந்த மூலாதாரத்துக்கு முன்பாக நாம் மணிக்கூட்டு திசையில் சிறிது வைப்ரேஷன்ஸ், அதாவது நுண் அதிர்வுகளும் கொடுக்கலாம். மெதுவாக அந்த மூலாதார சக்கரத்துக்கு முன்பாக நீங்கள் மணிக்கூட்டு திசையில் சுட்டுங்கள். வலது கை விரல்களால் மெதுவாக கவனம் அங்கிருக்கட்டும். இதில் நாம் நடு மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். இன்னசென்ஸ், அதாவது மனதில், இருதயத்தில் தூய்மை, கள்ளம், கபடம், சூதுவாது இல்லாத ஒரு நேர்மையான உண்மையான நிலை. அதுவே இன்னசென்ஸ், அதாவது குழந்தை உள்ளம். குழந்தைகளுக்கு எந்த விதமான சூழ்ச்சியும் தெரியாது. அவர்கள் இன்னசென்ஸ், அதாவது அப்பாவித்தனம் கொண்டவர்கள், ஆனால் நேர்மையான அறிவு கொண்டவர்கள், உண்மையானவர்கள். இதுவே ஆத்மாவின் தலையாய பண்பு. தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். இது எனது வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் நான் இந்த நேர்மையான அறிவை வெளிப்படுத்தும் திறனை எனக்கு தாருங்கள். அதுவே தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக இருக்கும் நிலை. அது நம்மை மேலும்
வெகுவாக உயர்த்தி எமக்கு முன்னேற்றத்தை தரும். இப்பொழுது எமது இடது மூலாதாரத்துக்கு நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். இதில் சொல்வோம், தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். நுண்ணதிர்வுகள் வர ஆரம்பிக்கின்றதா அல்லது சூடாக ஏதாவது வெளியேறுகின்றதா என்பதை நாம் கவனிப்போம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது நாம் கவனிப்போம். எதுவானாலும் நடைபெற விட்டு விடுவோம். இப்பொழுது அது வலது மூலாதாரத்துக்கு கொடுப்போம். எனக்குள் இருக்கும் இந்த தெய்வீகமே, தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழிப்பவர் நீங்களே. குண்டலினி சக்தி, தாய் அன்பு சக்தி, தெய்வீக சக்தி நமது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் ஒளியூட்டும் போது வேண்டாதவை தானாக விலகுகின்றது. நமக்குள் இருக்கும் வேண்டாத குணங்கள், வேண்டாத ஆசைகள், ராட்சச குணங்கள், கோபம், வெறுப்பு, சினம் என்பன வெளியேறுகின்றது. எனவே குண்டலினி தாயே, நீங்களே இவை அனைத்தையும் வெளியேற்றி அளிப்பவர் தாங்களே. அதற்கான திறமையை தருப்பவரும் தாங்களே. இப்பொழுது மூலாதாரத்திலிருந்து எமது வலது கையால் முள்ளந்தண்டு வழியாக மெதுவாக விரல்களை முள்ளந்தண்டை நோக்கி வைத்து மெதுவாக மேலே கொண்டு வருவோம். கொண்டு வந்து தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது எமது 2 அங்குல உயரத்தில் வைத்து நுண்ணதிர்வுகளை கவனிப்போம். என்ன நடைபெறுகின்றது என்பதை கவனிப்போம். இப்பொழுது கையை எமது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். இது எமது வலது நாடியை தூய்மைப்படுத்த வல்லது. மூலாதார சக்கரம் எமது இடது நாடியை தூய்மைப்படுத்துகின்றது. எமது மனசக்தி, அதாவது தூய்மை மனதை அமைதிப்படுத்துகின்றது, மனசக்தியை அதிகரிக்கின்றது. கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத எமது முழு கவனமும் தூய்மையிலும் நேர்மையிலும் உண்மையிலும் நிறையும் போது மனசக்தி அதிகரிக்கின்றது, தூய விருப்பம் அதிகரிக்கின்றது. தூய விருப்பம் அதுவே, நான் நல்லவனாக இருக்க வேண்டும். ஆத்மாவின் பண்புகள் என்னிடமிருந்து முழுமையாக வெளிப்பட வேண்டும். இப்பொழுது சுவாதிஷ்டானம் நமது வலது நாடியை தூய்மைப்படுத்த வல்லது. சுவாதிஷ்டானத்தில் நாம் பிரார்த்திப்போம். நமக்கு தூய விருப்பம் அவசியம். நமது இடது நாடியில் தூய விருப்பம் நிலைநாட்டப்படுகிறது. சுவாதிஷ்டானத்தில் நாம் கேட்போம், தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தந்தருளுங்கள். ஆக்கப்பூர்வமான ஞானம் அவசியம், அறிவு. இந்த அறிவு அனுபவ ரீதியாக நமக்கு நமது மைய நரம்பு தொகுதியில், நமது சூட்சும சரீரத்தில் இந்த நரம்புகளில் ஒளியூட்டப்படுகின்றது. இந்த ஞானம் விவேகமானது, சாதுரியமானது. எமது அறியாமையை முழுமையாக விளக்கி எமக்கு வாழ்வில் ஒரு மன தெளிவை தரும் ஞானம்.
ஆக்கப்பூர்வமான ஞானம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் கொடுங்கள் தாயே. இப்பொழுது நமது வலது பக்கத்தில் நாம் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். தாயே, உங்கள் அருளால் நானே அந்த தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன், அறிவாக இருக்கின்றேன். தாயே, உங்கள் அருளால் நானே அந்த தெய்வீக ஞானமாக, தெய்வீக அறிவாக இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது பக்க சுவாதிஸ்தானத்துக்கு நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். வலது பக்கம் நாம் சொல்லுவோம், இந்த தெய்வீக சக்தியே எமக்கு அனைத்தையும் செய்கின்றது. ஏனென்றால் நாம் அதன் ஒரு பாகமாவோம், தனித்தவர்கள் அல்ல. எனவே நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எல்லாம் செய்கின்றீர்கள், நான் ஒன்றும் செய்வதில்லை. நாம் செய்வது அந்த தெய்வீக அன்னையை, அந்த அன்பு சக்தியை எமக்குள் வேலை செய்ய விட்டு நாம் அதை விழிப்போடு கவனித்துக் கொள்வதே நமது வேலை. எது நடந்தாலும் குண்டலினி தாயில் முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு மன அமைதியோடு நாம் மெதுவாக கவனித்துக் கொண்டிருப்பதே நமது வேலை. தாயே, நீங்களே அனைத்தையும் செய்கின்றீர்கள், நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் தங்களின் ஒரு பாகம் ஆவேன். இப்பொழுது நமது வலது கையால் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து குண்டலினி தாயே நமது விரல்களால் முள்ளந்தண்டு பகுதியில் மேலே கொண்டு செல்லுவோம். சென்று நமது சஹஸ்ராரத்துக்கு வந்து 2 அங்குல உயரத்தில் நாம் கவனிப்போம். வலது உள்ளம் கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குல உயரத்தில் வைத்து கவனிப்போம். இப்பொழுது சஹஸ்ராரத்துக்கும் நாம் சிறிது நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். சிறிது நேரம் அந்த 2 அங்குல உயரத்தில் நீங்கள் மணிக்கூட்டு திசையில் சுற்றுங்கள். மெதுவாக கவனத்தை வைத்து நமது பிரம்மராந்திரத்தை தளர்வடைய செய்து மெதுவாக அது தளர்வடைந்து கொஞ்சம் விரிவடைந்து திறக்கட்டும். இப்பொழுது நமது வலது கையை நமது நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். நாபி சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், இந்த காலகட்டத்தில், தற்போதைய நவீன காலகட்டத்தில் இந்த சக்கரமே எப்பொழுதும் பாதிப்புக்குள்ளாகின்றது. ஏனென்றால் இது நமது உலக வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. இந்த உலகம் முழு மாயை நிறைந்தது, தூண்டுதல்கள் நிறைந்தது. பிழையானவை கூட வழியில் சரியானவை மாதிரி அதனால் தூண்டப்பட்டு நாம் அங்கு தொலைந்து போகின்றோம், தொலைந்து போக வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இந்த நாபி சக்கரத்தில் நாம் மைய நாபி சக்கரத்துக்கு நாம்
நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். தாயே, என்னை திருப்தி அடைமாறு செய்யுங்கள். எனக்கு நிறைவான வாழ்வை தாருங்கள். தாயே, எனக்கு இந்த உலக வாழ்வில் முழுமையான அமைதி, திருப்தி, மன நிறைவை தாருங்கள். இந்த அமைதிக்கு நமது தூய தெய்வீக ஞானம் அவசியமாகின்றது. சும்மா அமைதியாக இரு என்றால் எவ்வாறு? ஸோ அதற்கான ஞானம் அவசியம். அதுவே எம்மை அந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஸோ சுவாதிஷ்டான சக்கரம் அதை எமக்கு தந்தருகின்றது, நம்மை தயார்படுத்துகின்றது உலக வாழ்வுக்கு. ஸோ இதில் நாம் கேட்போம், தாயே, எனக்கு உலக வாழ்வில் அமைதியையும் மன நிறைவையும் நிறைவான வாழ்வை தந்தருளுங்கள். இப்பொழுது நமது இடது நாபிக்கு நாம் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் மன சாந்தியுடனும் பெருந்தன்மை தாராள மனத்தோடும் இருக்கின்றேன். ஸோ மனதில் அமைதியும் மன நிறைவான வாழ்வும் வந்தால் நாம் தாராள மனம் நமக்கு தானாக வருகின்றது. அந்த அமைதியும் மன நிறைவும் மற்றவர்களிடம் அந்த அன்பை செலுத்த நாம் உணர்வோம். அதுவே தாராள மனம். தாராள மனம் என்பது நாம் பணம் பொருள்கள் மூலம் நமது அன்பை வெளிப்படுத்தலாம். இந்த அன்பு தன்னலமில்லாத அன்பாக இருக்க வேண்டும், அல்லது நாம் நமது ஐம்புலன்களால் நாம் தாராள மனம் கொண்டவர்களாக இருக்கலாம். நல்லா அன்போடு பேசுதல், ஆறுதலான வார்த்தைகள், எமது உடலால் சில நன்மைகளை தேவையானவர்களுக்கு செய்தல், மற்றவர்களை பொறுமையோடு கேட்பது, இவையும் தாராள மனமே. யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் மனம் திறந்து கதைப்பதற்கு ஒருவர் கிடைக்காமல் இருக்கலாம், தேடுவோம் நாம். சில நேரங்களில் யாரோடும் கதைத்தால் அமைதியை விட அதிக குழப்பத்தை நாம் அடைகின்றோம். ஸோ இதில் இடது நாபியில் நாம் சொல்லுவோம், தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் எனக்குள் அமைதியும் மன நிறைவும் தாராள மனதோடும் இருக்கின்றேன். இது முதலில் குடும்பத்தில் பரவ ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது நமது வலது நாபி பக்கத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். தாயே, எனக்குள் இருக்கும் கண்ணியம் நீங்களே. கண்ணியம், இந்த தெய்வீக அன்பு சக்தி எனக்குள் இருக்கும் கண்ணியமாகும். என்னை உயர்த்துகின்றது, உயர்நிலைக்கு கொண்டு வருகின்றது, எனக்கு கண்ணியத்தை தருகின்றது. என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனது பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளோ, உறவுகளோடான பிரச்சனைகளோ, அல்லது எனது உடல் மன உள்ளத்தில் உள்ள நோய்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் இப்பொழுது தாய் போல் கவனிக்கின்றது. எனது நன்மையை முழுமையாக பாதுகாக்கின்றது. அந்த தெய்வீக அன்பு சக்தி குண்டலினி தாய்
மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த எங்கு நிறைந்திருக்கும் இறை சக்தி, அன்பு சக்தி எமக்குள் வேலை செய்கின்றது. தாயே, எனக்குள் உள்ள கண்ணியம் நீங்களே. நீங்களே எனது அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. இப்பொழுது நமது வலது கையை முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் குண்டலினி தாய் இருக்கும் பகுதிக்கு கொண்டு வந்து முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து சென்று தலை உச்சியில் கொண்டு சென்று தலை உச்சியில் சிறிது கவனிப்போம். தலை உச்சியிலும் நாம் சிறிது நுண்ணதிர்வுகளை கொடுக்கலாம் கையால். இப்பொழுது கையை எமது பவசாகரத்துக்கு கொண்டு வருவோம். பவசாகரம் நமது நாபியை சுற்றி இருக்கும் பகுதி. நீங்கள் வலது கையை நாபியில் வையுங்கள். அந்த நாபியை சுற்றி இருக்கும் பகுதியால் நாம் நமது வலது கையால் சிறிது மசாஜ் செய்து கொள்வோம். இதுவே எமது பவசாகரம். இது ஒரு வெற்றிடமாகும். அதாவது சூட்சும சரீரத்தில் இது ஒரு வெற்றிடம். இந்த வெற்றிடம் சுவாதிஸ்தான சக்கரம் வந்து நமது நாபியிலிருந்து தொங்குகின்றது. நாபியிலிருந்து தொங்குவது சுவாதிஸ்தானம். அது நாபியை சுற்றி சுழல்கின்றது. அதனால் இந்த பவசாகரம் உருவாகின்றது. இந்த பவசாகரத்தை பற்றி இன்று பார்ப்போம். தொடர்ந்து நாம் தியான நிலையில் இருப்போம். பவசாகரத்துக்கு சிறிது மசாஜ் செய்து கொள்வோம். மெதுவாக வலது பக்கம் வந்து வலது கையால். இந்த பவசாகரத்தில் 10 தெய்வீக அம்சங்கள் இருக்கின்றது. இவர்கள் அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பாதையை உருவாக்க. ஏனென்றால் இந்த பவசாகரத்தை நாம் கடக்க வேண்டும். இந்த பாதையை உருவாக்க அவசியமான தர்மத்தினை நிலைநாட்டி மனித நேயத்தை, நீதியையும் ஆன்மீகத்தையும் நோக்கி வழி நடத்த பல அவதாரங்கள், பல தடவைகள் உலகத்தில் அவதரித்துள்ளார்கள். இந்த பவசாகரம் என்பது மாயை கடல், அதாவது உலக மாயை, இந்த உலக பிரச்சனைகள். உலகத்தில் உலகம் நன்மை தீமை நிறைந்தது. சில வேண்டாதவை கூட சரியானவையாக மாயையாக தோற்றமளிக்கும். அதில் நாம் விழுந்து விடுகின்றோம், பாதை தவறி விடுகின்றோம். எனவே இங்கு இந்த நாபி சக்கரத்திலிருந்து நாம் இருதயத்துக்கு செல்வதற்கு நமக்கு ஒரு குரு அவசியமாகின்றார். தெய்வீக நிறைந்த உண்மையான ஒரு குரு, அவரே எம்மை இந்த உலக மாயையை எம்மை கடக்க செய்யலாம். எவ்வாறு நமக்கு தேவையான அறிவை தந்து தர்மத்தை எமக்கு விளங்கப்படுத்தி எமக்கு அறிவை ஞானத்தை தந்து எம்மை நீதியையும் ஆன்மீகத்தையும் நோக்கி, அதாவது நல் வழியில் எம்மை எடுத்து செல்கின்றார்கள். இவ்வாறு பல அவதாரங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களே இந்த 10 அவதாரங்களும். ஸ்ரீ ஜனக மகாராஜா, ஸ்ரீ அப்ரஹாம், ஸ்ரீ மோசஸ், ஸ்ரீ ஜரஸ்துஸ்த்ரா,
ஸ்ரீ லாவோட்சே, ஸ்ரீ கன்ஃபூஷியஸ், ஸ்ரீ சோக்ரட்டிஸ், ஸ்ரீ முகம்மது நபி, ஸ்ரீ குரு நானக், ஸ்ரீ ஷீர்டி சாய்நாத். ஸோ இவர்களே உண்மையான ஆதி குருக்கள். ஒவ்வொரு அவர்கள் வந்த காலம் இதில் தரப்பட்டிருக்கின்றது, நாடு தரப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் தேவைக்கேற்ப வந்து மக்களை வழிநடத்த வந்தவர்கள். அவர்கள் வழிநடத்தி மனித குலத்தை அந்தந்த காலகட்டங்களில் காப்பாற்றி இருக்கின்றார்கள். தீமையில் விழுந்து அழிந்து போகாமல் காப்பாற்றி இருக்கின்றார்கள். ஸோ இவர்களின் தத்துவமே எமது இந்த குரு தத்துவமாக எமது பவசாகரத்தில் இருக்கின்றது. தர்மம், நல்லொழுக்கம், உண்மை. இவையே எம்மை இந்த உலக மாயையிலிருந்து விடுவிக்க கூடியவை. நாம் உண்மையில், நேர்மையில், தூய்மையில் உறுதியாக இருக்க வேண்டும். தர்மம், அதாவது நல்லொழுக்கம், நல் செயல்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அவ்வாறு உறுதியாக இருப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இல்லாவிட்டால் நாம் இந்த நமக்கு சப்போர்ட், அதாவது நமக்கு உறுதுணை இல்லாவிட்டால் நாம் துளைந்து போகலாம். ஒரு சிலர் மிகவும் உறுதியானவர்கள், ஆனால் நமக்கு சில பெரும்பாலானவர்களுக்கு அந்த உதவி இருந்தால், அதாவது ஒரு குருவின் வழிகாட்டல் இருந்தால் அது இலகுவாகின்றது. ஒரு தாயின் அன்பு இருந்தால் குழந்தை நன்றாக வளர்கிறது. அதுபோல் நமக்கும் இந்த குருவின் வழிகாட்டல் இருந்தால், சரியான குருவின் வழிகாட்டல் இருந்தால் அது எமது பாதையை இலகுவாக்குகின்றது. ஸோ இதுவே குரு தத்துவம். ஸோ தற்பொழுது எமது குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் நாம் யோகாக்கு வந்திருக்கின்றோம். உண்மையில் குரு எம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். யோசித்து பாருங்கள், ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், எவ்வாறு இது இங்கு வந்து சேர்ந்தோம். ஸோ குருவானவர் தமது சீடர்களை மாயை எனும் உலக வாழ்வை கடந்து எடுத்து செல்கின்றார். அவர் ஒரு ஓடம் போன்றவர். தனது சீடர்களை அன்புடனும் சரியான வழிகாட்டலுடனும் கடக்க செய்கின்றார். ஸோ இதுவே இந்த பவசாகரம். பவசாகரத்தில் நாம் குருவின் வழிகாட்டலை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த உலக மாயையில் தொலைந்து போகாமல் மன உறுதியோடு நிற்க நமக்கு இது உதவும். மற்றும் ஸ்ரீ மாதாஜி, அதாவது நாம் குருவை தெரியும் போது குரு மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அதாவது ஞானம் நிறைந்தவராக, அன்போடு மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். மற்றும் அவருடைய வாழ்வு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் வழிகாட்டும் தன்னுடைய சீடனையும் தன் நிலைக்கு உயர்த்துபவராக இருக்க வேண்டும். நாம் பாடசாலையில் கல்வி கற்க செல்கின்றோம். ஆசிரியரிடம் உதாரணமாக கணித பாடம் கற்க செல்கின்றோம். ஸோ அவர் நமக்கு கணித அறிவை தருகின்றார். நாம் அந்த ஆசிரியரின் நிலைக்கு உயர்கின்றோம், அதை கற்கின்றோம், முழுமையாக கற்கின்றோம். அவரும் நமக்கு முழுமையாக தருகின்றார். முழுமையாக தருபவராக இருந்தால் நாம் முழுமையாக விளங்கி அந்த கற்று ஆசிரியரின் நிலைக்கு வருகின்றோம், அவரோடு ஒன்றாகின்றோம் அந்த அறிவில். அதேபோல் எமது குருவும் எம்மை அந்த நிலைக்கு நமக்கு தேவையான ஞானத்தை அன்போடு தந்து எம்மை வழிநடத்தி அந்த நிலைக்கு உயர்த்தி செல்பவரே உண்மையான குரு.
ஒரு குரு தன் குழந்தைகளை நேசிக்க வேண்டும், குழந்தைகளை திருத்துவதற்கு வலிமையும் தைரியமும் இருக்க வேண்டும். மேலும் குழந்தைகளை சரியான பாதையில் வைத்து அவர்களை வழிநடத்தவும் அவர்கள் எழுச்சி பெற உதவவும் தீவிர ஆசை இருக்க வேண்டும். ஸோ அது நீங்கள் குரு அது எவ்வாறு உங்களை கொண்டு செல்கின்றார் என்பதில் நீங்கள் ஒரு குருவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், உண்மையான குருவை. ஸோ இந்த பவசாகரத்தில் நமக்கு சுய தேர்ச்சி, இந்த குரு மூலமாக நாம் சுய தேர்ச்சி, எம்மை நாம் ஆளும் திறனை பெற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே நாமே எம்மை நன்றாக அறிந்து எம்மை வழிநடத்தும் திறன், ஆளும் திறன் நமக்கு கிடைக்கின்றது. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தீர்க்கமான தன்மை, தீர்மானிக்கும் ஆற்றல் மற்றும் நாம் பொறுமை, இவை அனைத்தும் குரு மூலம் எமது பவசாகரத்தில் நிலைநாட்டப்படுகின்றது. இந்த அனுபவங்களையும் ஞானத்தையும் நாம் பெறுகின்றோம். சமநிலை, நேரான நடத்தை, தர்மத்தில் வாழ ஆரம்பிக்கின்றோம். நேரான நடத்தை, நேர்மையாக நடக்க ஆரம்பிக்கின்றோம். இதனால் நமது கண்ணியம், மேன்மை உயர்கின்றது. மேலும் மேலும் உண்மைக்கான உண்மை மற்றும் இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற தாகம், அந்த உண்மையான விருப்பம் அதிகரிக்கின்றது. ஆன்மீகத்தில், அதாவது இந்த நல்வழியில் எம்மை கொண்டு செல்வதோடு மற்றவர்களையும் வழிநடத்தும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. இதுவே எமது பவசாகரமாகும். இது நாம் குருவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் ஒன்று. ஸோ இந்த பவசாகரத்தை நாம் பாதுகாப்போம். அதை பாதிப்பவற்றை தவிர்ப்போம். ஸோ இந்த பவசாகரம் உப்பு நீர் சுத்திகரிப்பால் மிகவும் தூய்மை அடைகின்றது. நல்ல உணவு பழக்கங்கள் மற்றும் சாப்பிட முன்பு, ஏதாவது குடிக்க முன்பு, அது வயிற்றுக்குள் நாம் போட முன்பு அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லும் போது அந்த உணவுகள் மூலமாக அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளும் நமக்கு செல்கின்றது. மற்றும் வலது பக்க பவசாகரம் நமது கல்லீரல், இடது பவசாகரம் நம் மெழுகுதிரி மூலமாக சுத்திகரிக்கலாம், சக்கரங்களுக்கு அதிர்வு கொடுக்கலாம். ஸோ இப்பொழுது நாம் நமது பவசாகரத்தில் பிரார்த்திப்போம். ஸோ தொடர்ந்து நாம் பவசாகரத்தை நாம் மசாஜ் செய்துவோம். இப்பொழுது நாம் பவசாகரத்துக்கு முன்னால் நமது நாபியை சுற்றி நுண் அதிர்வுகளை கொடுத்து இந்த உறுதிமொழிகளை சொல்லுவோம். ஸோ ஸ்ரீ மாதாஜி, அதிர்ஷ்டவசமாக நான் தங்களிடம் வந்து சேர்ந்தேன். நீங்களே எனது குரு ஆவீர்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாயே, நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். இவ்வளவு காலமும் நாம் எவ்வளவு பேருக்கு தலை வணங்கி இருப்போம். அவர்கள் சரியானவர்களா தவறானவர்களா என்று தெரியாமல் நாம் தலைவணங்கி இருப்போம். இனிமேல் நாம் மக்கள் இருக்கும் நட்பண்புகளுக்கு மட்டும், ஆத்ம நட்பண்புகள், மற்றவர்களிடம் இருக்கும் நட்பண்புகளுக்கு மட்டுமே தலைவணங்குவோம். தாயே,
என்னை குருவாக இருக்க செய்யுங்கள். நான் அந்த நற்பண்புகளுக்கே சீடனாவேன். நானே எனக்கு குரு. உண்மையை தவிர வேறு எதற்கும் நான் தலை வணங்க மாட்டேன். இப்பொழுது நமது இடது பவசாகரத்தில் இடது பக்கம் பவசாகரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, உங்கள் அருளால் நானே எனது குரு. நானே தூய்மையான தெய்வீக ஞானமாக இருப்பதால் நானே எனது குருவானேன். நமது குரு நமக்கு தேவையான தூய்மையான தெய்வீக ஞானம் மற்றும் திறனை நமக்கு தந்தருகின்றார். அதனால் நாமே நமக்கு குருவாக இருக்கின்றோம். நம்மை நாம் நன்கு அறிந்து வழிநடத்தும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. தாயே, நானே எனக்கு குருவானேன் தங்கள் அருளால். இப்பொழுது வலது பவசாகரத்தில் சொல்லுவோம். இந்த தெய்வீக அன்பு சக்தியே எனது குரு ஆகின்றது. எனக்குள் இருக்கும் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகள், ஒவ்வொரு சக்கரத்திலும் இருக்கும் அனைத்து நற்பண்புகளும் எனது குரு ஆகின்றது. குண்டலினி தாய் எனது குரு ஆகின்றது. குண்டலினி தாயை விழிப்படைந்து வழிநடத்த செய்யும் இந்த பிரபஞ்ச அன்பு சக்தி எனது குருவாகின்றது. வேறு எதையும் நான் குருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாயே, நீங்களே எனது உண்மையான குரு. நீங்களே என்னை குரு நிலைக்கு உயர்த்துபவர். இப்பொழுது மீண்டும் நமது முழு பவசாகரத்துக்கும் சிறிது நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். குண்டலினி தாயை முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து நமது முள்ளந்தண்டு வழியாக தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். சிறிது நேரம் அங்கு கவனிப்போம். இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரித்து கொள்ளலாம். சோப்பு நீரில் கால்களை வைப்போம்.
ஒரு குருவானவர் தனது சீடர்களுக்கு தர்மத்தை, அதாவது உண்மை, நல்லொழுக்கங்களை தருகின்றார், வாழ்வாதாரத்தை நிறுவுகிறார். இதன் மூலமாக அவர்களின் வாழ்வில் ஒரு உறுதியை, ஒரு சமநிலையை கொண்டு வருகின்றார். அவை பற்றிய தெளிவான கருத்துக்களை நமக்கு தருகின்றார். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். யோகாவில் நமது குரு ஒரு தாய் ஆவார். நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வந்தபோது நாம் யார் என்று ஆராயாமல் நமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து நம்மை வழிநடத்துபவர். அவருடைய ஒரு உரையை நாம் கேட்போம். உரை கேட்க முன்பு நாம் ஒரு பாடலை கேட்டு நமது உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் செய்வோம். செய்த பின்பு நாம் உரையை கேட்போம். தொடர்ந்து நாம் உப்பு நீர் சுத்திகரிக்கும் போதும் நமது பவசாகரத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். மெதுவாக, ஆறுதலாக, மெதுவாக நாம் கொடுக்கலாம். எனவே நமது கை களைப்படையாது. இந்த பாடலை கேட்டு நாம் கடல் தத்துவம் குரு தத்துவம்.
ஸோ எனவே நாம் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நமது பவசாகரத்தை உப்பு நீர் நாம் கடல் நீரையே உருவாக்குகின்றோம் நமது வீட்டில். ஸோ பவசாகரத்தை தூய்மைப்படுத்த கடல் நீர் உதவுகின்றது. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म श्रीमाताजी निर्मलमा श्रीमाताजी निर्मलमा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म श्रीमाताजी निर्मलमा श्रीमाताजी निर्मलमा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। राजा जनका नमो नमः राजा जनका नमो नमः अब्राहं नमो नमः अब्राहं नमो नमः मोसेस नमो नमः मोसेस नमो नमः ज़ाराथुस्त्रा नमो नमः ज़ाराथुस्त्रा नमो नमः कन्फ्यूशियस नमो नमः कन्फ्यूशियस नमो नमः लाओत्से नमो नमः लाओत्से नमो नमः सोक्रातेस नमो नमः सोक्रातेस नमो नमः मोहम्मेद नमो नमः मोहम्मेद नमो नमः गुरु नानक नमो नमः गुरु नानक नमो नमः शिरडी साई बाबा नमो नमः शिरडी साई बाबा नमो नमः आदि गुरु दत्तात्रेय नमो नमः आदि गुरु दत्तात्रेय नमो नमः श्री निर्मला नमो नमः श्री निर्मला नमो नमः श्री निर्मला नमो नमः श्री निर्मला नमो नमः।
worshipping of your Guru, not of your mother, but of your Guru. ஸோ இப்பொழுது ஸ்ரீமாதேஜியின் ஒரு உரையை கேட்போம். The Guru establishes the dharma, the sustenance in the disciples. He gives all clear-cut ideas about what is the sustenance power for the disciples. He may preach for the whole world, but for his disciples, he gives very clear-cut instructions. Most of the gurus, when they do it, they actually chisel out every disciple. First they weigh what is the urge of a disciple. How much a disciple really can receive. And then they accept somebody as a disciple after verifying if the disciple is really capable of receiving even the instructions about dharma, but not in Sahaja Yoga, because your Guru is a mother. So she initiates you without finding out what is your urge, what is your capability, and what quality of a personality you have. It's a very different style of Guru that you have, which looks after your body, looks after your mind, and looks after your problems, and then bestows upon you the blessing of Kundalini awakening. But normally the Gurus do not do. The reason is they are only Gurus, not mothers. When you do the Guru Puja, what do you do really? We must understand that. That means you worship the principle of Guru in you by worshipping me. The principle is within you, which is to be awakened, which is to be blossomed, by which you become the Gurus. And the principle is that of Dharma. So, one has to know that when you are doing my puja, I would like this time really to give you that blossoming within your being, which makes you fragrant with Dharma. But as you have seen, after realization you have to be very careful. In the same way, after becoming Guru, it is even more necessary to be careful. Because as you know, that in the West, we have ego problem. The Westerners are ego-oriented. And this principle, once established, Guru means higher. Guru means the one who has more weight. Guru word is used even for magnetism, which has more weight, gravity. Such a person has much more gravity than others have. So he can teach others. He has to be a higher person. When this awakens into you,
has to be sustained with complete observation within you that you do not succumb to the ways of ego. Also, you should not have irreligious behavior, nor you should have indecent behavior. Neither you should be hot-tempered, nor should be servile, but should be in the center. You are the Guru, you are the higher personality than the rest of them. So you have to maintain a certain higher values of dignity, of your own sustenance, which has to be higher than those to whom you teach, who become your disciples. If you are defective, it would be a very big loss for the Sahaja. Like you become the activated organs of the body. Supposing one cell dies, makes no difference to the body. Even many die, makes no difference. But if the organ fails in its functioning, then all that depends on that organ fails completely. Maybe it may be fatal. Now, with ego, superego also becomes very active. And many people feel that then how can we bear this load, O Mother? And the another, you see, escape starts. As soon as I say that there should be no ego expression, people do not like it and they want to escape it by saying, oh, we can't do it, it's too much for us. How can we come up to that point? This is a typical example of too much ego, superego. But it is not at all difficult. It's not at all difficult. First of all, you must have faith in yourself and faith in Sahaja. I will definitely today awaken that in you, no doubt, I will. But keep it enlightened. By understanding that you are a Guru, you will understand your responsibility. We change our positions very easily in general life. If you are made a jailer, immediately you assume as a demon. In the same way, when you are the Guru, not by bestowing upon you any names or anything, I call you a Guru, but because it has happened in your Nabhi Chakra and in the void that you become the Guru. It's a happening in your awareness that blossoms you into that position of a Guru. It is not artificial. It is no brain washing or anything. It happens within you. But to retain it, one has to know. But the biggest thing of the ego is playing games. That is the biggest thing. Some people try to show they are very innocent. Some people try to show they are very clever. Playing games is the worst thing of ego. And that's why you must know as a Guru, you are not to play games. You have to be absolutely straightforward. Absolutely straightforward. Everyone can make you out what you are. As soon as you are a Guru, you have to be absolutely transparent. Face you. You may make mistakes, makes no difference at all. Doesn't make any difference at all if you make some mistake. But do not pretend something which you are not. Trying to put up some sort of a face. And all these things are not going to happen. Sahaja Yoga is a genuine thing, is a true thing, and we have to be true. It doesn't happen by just giving somebody a name, now come along, you become an initiator and all that. It is not that way. You have to raise the Kundalini, give them a realization, and tell them that unless and until it is realized, it won't work.
you could be better gurus than me. I can assure you. For two reasons. Firstly, I am a mother. So the love principle is much more, always it supersedes the guru principle. You have to love others, no doubt. But in surrendering, you can help me much more than I can help. For example, I'll give you the example of Bala. He had the center in Birmingham. And he had some people, and he sent Philip to me yesterday. He came down, I saw him. Of course, he had lots of problems, tremendous problems on his Kundalini, but his surrendering capacity was so great that he just started sucking my vibration, it just started flowing into him. And it was only because he came through Bala. Because Bala must have told him that the only way to do it is to surrender. And that has gone into his being so clearly that he has done it. He has seen to all arguments and everything, and he has finished them off. And when he came to me, he just started getting everything into him. And he was so much changed by the evening time. I was amazed that the whole saintliness was coming on. I was amazed at it. But you yourself have to be very careful. You have to be loving, no doubt. But loving doesn't mean that you show fear about things and go out of the way to please people. No, it never means that. Neither it means shouting at people or getting angry with people, but it never means, for a Guru Tattva, never means that you go on asking for votes. Have a little indifference about it. If the disciple accepts, well and good. But you are not going to throw pearls for these animals to trample over. So that dignity, the protocol of your own personality you must maintain. That is very important because such people are extremely difficult. And nobody will accept Guru who is like this. Trying to show that you are afraid of them. If you are afraid, how could you be the Guru? Or trying to show you are very innocent, or very sweet, overnight, and looking after food and this, that. No. They should look after you. Not that you should look after them. When you are the Guru, they have to look after you. Of course, you have to be kind and you have to be nice to them, as your mother has been. But you just don't run after them. That would reduce your quality as a Guru. Stand in your own dignity and understand. I know some of them will despise you. Makes no difference. Somebody will laugh at you. Makes no difference. Stand with your dignity. Like a big elephant walking and the dogs are barking. Dignity is the first thing the Gurutva is called. There's no word exactly which can match with Guru in English language. But I would say that the dignity and the gravity of personality, gravity, the weight of the personality. You see, the personality should be such that it's not frivolous. People know you cannot take liberty. It is not frivolous. It is joyous, but not frivolous. People who talk frivolously can never be good Gurus. Any kind of frivolity is not good. This is the first thing you have to know. It's the gravity you must have. And second thing is, dealing with your disciples, never despise them. Despising is again Sahaja. It's a sin. Even if somebody is suffering from, say, very bad spirits, you should not despise. You can condemn, but not despise. You must understand the difference between the two. That you can condemn that this Guru is bad, he's a Rakshasa, he's satanic, but you cannot despise. Despising is a very sly method. It is not meant for any Sahajogi. It's most indignified. But you can clearly condemn a person is all right. You have to be clear about
this point is never despise your disciples. Love them. Give them respect. And respect them. For maybe tomorrow they may be greater gurus than you are. I respect you. And you have to respect them. And never be in competition with your disciples. Be happy when you find your disciples come up higher and higher. That is the greatest fulfillment of a guru, is to see that your disciples are rising like this. You see, they are your flowers. You are the tree. You're watching the flowers rise. Should be like that. While talking, you should not be very silent nor over talkative. You see, any extreme should be given up. When you have to talk, you must talk. Talk with dignity and gravity, and with experience, with understanding. Now, supposing you have some problem, sit down in your meditation and find out. You will find out within yourself the answer. If not, you can always ask. And you'll be amazed how the powers will be flowing through you. Today, in this puja, please be in a receptive mood, and it will work out. If there are some problems, some chakras setting, just don't worry about them. Pay attention to how much you are receiving in. That's all. Some people have very funny ideas. Even during puja, they'll go on like this. It's very bad. Even when I'm speaking, they do it like this. It's all frivolous. It's a kind of a gravity a person must have, that when you are listening, you must listen with full gravity. And that is the gravity of this Mother Earth is nothing but is her awareness, is her vibration solidified. That is her gravity. In the same way, this gravity must come into us. When it comes into you, a person becomes like a magnet. Absolutely like a magnetic personality it has. Magnet, as it attracts people, or we can say as it attracts the eye. It doesn't attract every sort of thing. In the same way, you will be attracting the real seekers. The real seekers will come to you when they will see that magnet working. In India, many people have put signboards in their houses, you see. Signboards at Sahaja Yoga Center. And you'll be surprised that in every corner one can do like that work, and people can join and come there, and a center can be started. Next time, of course, I will also tell you how you should, before doing anything, before starting your guru work, you must always prostrate yourself before your own guru and then do it. Because in India, even a musician also when he starts singing, first he takes his guru's name, then of his family, Gharana they call it. If your family is Sahaja Yoga, you should take the name of Sahaja Yoga. And while singing the songs, you see, sometimes these gurus have composed the poems and things, and there is the name of the guru somewhere in between that. Kabir says, or somebody says. When the name comes in, they hold their ears like this. Even while dancing, they'll hold their ears like this. If you notice it carefully, they'll hold their ears. Meaning that, oh, Guru, please forgive us, we are taking your name like this, so please forgive us, oh Guru. That kind of a complete respect for the Guru has to be there. If you do not give respect, you will not get respect. Respect is to be given, then it is to be commanded. First, you start demanding respect with here. First, you have to give respect. And that is something we should remember, that people will respect, no doubt. Lastly, that we have to be very careful about how we behave with others and how we dress up also. It's better that you take lighter shades of clothes and more whiter shades of clothes, because that is how it is going to work out ultimately. Try to take, when you are doing Guru's job, then take to lighter colors and lighter shades. Maybe white is the best. I mean, now henceforward when you buy something, buy of
genuine stuff like cotton and all that, and buy one thing like that. You can have Philippines genuine thing for when you are doing Guru's work, when you are meeting your disciples, meet them in that dress, because white color is meant for the Satyuga, and that's what we have to wear. Only when you are dealing like a Guru, that is important. That will help you, because you must have the personality of a Guru. When people see you, they should know that you are a Guru. When you walk, they should see you are a Guru. When you talk, they should say that he is the man. We can say he is definitely the man who has achieved something. So in every way, you'll be blessed by the divine, because you are doing the job of the divine. The divine is going to look after you. Everything. Only thing what you have to look after is your own dignity. Own dignity and your own proper countenance. That's why when I tell the hippies that you cut your hair a little bit, too much of it is not good. You shouldn't look like something out of the blue. Even too much dandy person doesn't look nice as a book. Both the extremes must be avoided. Should be in the center. Something very, very in the center. You must just nothing this extreme or that extreme. As per the knowledge that is within you. Actually, I don't have to tell you anything. That is within you. You just speak inside and it will be there. You just start speaking and it will be expressing itself. You won't have to at all ask me. I can tell you this much. It will just come out. There's a girl of 10 years in India, and she started with, and when she was speaking, people said, at least Mataji herself was speaking. So don't have to worry about it. But in case there is any problem, I'm always there to help. So may God bless you. Let us be prepared for this puja. By God's grace, all of you will have. In this awakening, I have to tell you that age, race, sex, color, nothing matters. ஒரு குருவானவர் தனது சீடனை எவ்வாறு குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். ஸோ ஸ்ரீ மாதாஜி அதற்கு தேவையான விளக்கங்களை தந்திருக்கின்றார். ஸோ முதலில் நாம் எமக்கு நாமே குருவாக இருக்க வேண்டும். அது எவ்வாறு எமது ஆத்ம நிலையில் இருந்த ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுமே எம்மை வழி நடத்துகின்றது. ஸோ ஆத்மாவே எம்மை வழி நடத்துகின்றது. ஸோ ஆத்ம நிலை, அந்த தியான நிலையிலிருந்து நாம் எம்மை கவனித்து எம்மை வழி நடத்துகின்றோம். அந்த ஆத்மாவின் நற்பண்புகளில் இருந்து நாம் விலகி போகும்போது எம்மை திருத்தி சரியான வழிக்கு கொண்டு வருகின்றோம். இந்த அனுபவங்கள் நாம் மற்றவர்களை வழிநடத்த நமக்கு முழுமையாக உதவுகின்றது. ஸோ நமக்குள் இருக்கும் அனைத்து ஆத்மாவின் நற்பண்புகளுமே எமது தலையாய குருவாகின்றது. ஸோ குரு தத்துவம் எமக்குள்ளேயே இருக்கின்றது. தர்மம், நல்லொழுக்கம். குரு தத்துவம் என்பது தர்மம், நல்லொழுக்கம், உண்மை. ஸோ இவையே எம்மை வழிநடத்துகின்றது. ஸோ இதனால் நாம் மற்றவர்களையும் வழிநடத்துகின்றோம். இந்த குரு தத்துவம் வளரும் போது அன்பு வெளிப்படுகின்றது. எமது இருதய சக்கரம் வளமடைகின்றது, விஷுதி சக்கரம் வளமடைகின்றது. ஏனென்றால் அந்த அன்பை, அந்த தர்மத்தை, அந்த அனைத்தும் நமது விஷுதி சக்கரத்தால் நாம் நமது பேச்சு, இனிமையான பேச்சு, நமது நடத்தை மூலம் வெளிப்படுத்துகின்றோம். மற்றும் மற்றவர்களை மன்னித்து அன்பு செலுத்துகின்றோம். நமது ஆகிய சக்கரம்
அன்பு செலுத்தி அவர்களையும் நாம் சகஸ்ராரத்துக்கு அழைத்து செல்கின்றோம். அதாவது முழுமையான விடுதலை, இந்த உலக துன்பங்களிலிருந்து முழுமையான விடுதலை ஒரு அமைதி நிலைக்கு சகஸ்ராரத்துக்கு அம்மாள் அனைவரையும் அழைத்து செல்ல முடியும். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்து நாம் கேள்வி பதில்களுக்கு செல்வோம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக மேலே எடுத்து சென்று ஒரு முடிச்சு போடுவோம். கைகளை தளர்த்தி முடியுமான அளவு உயர்த்தி முடிச்சை போடுவோம். பிறகு விரல்களை நன்றாக விரித்து ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை கைகளை தளர்வாக வைத்து முடியுமானவரை மேலே கொண்டு சென்று 2வது முடிச்சு கைவிரல்களை ஆகாயத்தை நோக்கி வைத்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை 3 தடவை முடித்து போடுவோம். இது எமது அன்னை குண்டலினியை எமது கவனத்தில் அன்போடு நாம் முடித்து வைக்கின்றோம். எமது கவனத்திலேயே இருங்கள் தாயே, எப்பொழுதும் நம்மை விழிப்பு நிலையில் வைத்திருங்கள். இப்பொழுது கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. மீண்டும் நமது இரு கைகளையும் கூப்பி நமது அனைத்து நற்பண்புகள், மற்றவர்களிடம் இருக்கும் அனைத்து நற்பண்புகள், இந்த உலகில் இருக்கும் உண்மையான அவதாரங்கள், உண்மையான ஞானிகள், துறவிகள், புனிதர்கள் அனைவருக்கும் நாம் வணக்கம் செலுத்தி இன்று தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதும் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம்.